ஹலோ ஏஐ டூட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, NI10ல் வாய்ஸ் பேஸ்ட் அசிஸ்டண்ட்டை எப்படி வந்து பில்ட் பண்ணுறது, அதில் யூடியூப் லிங்க்கை கொடுத்தா எப்படி ஒரு பாட்காஸ்ட்டாக சம்மரியாக பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு உடனே தெரியும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் டெலகிராமில் ட்ரிகர் பண்ணி அதில் வந்து டெக்ஸ்ட்டு ப்ளஸ் வாய்ஸு அதில் யூடியூப் லிங்க் கொடுத்தாக்க ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ டெமோ பார்க்கணுன்னா ஃபஸ்ட் இந்த பாட்டு தான் நம்ம வந்து இதில் சும்மா டெஸ்ட் பண்ணலாம். ஹலோ, ஹூ ஆர் யூ அண்ட் ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ? ஸோ அந்த மாதிரி போட்டதும் இங்கே வந்து இது ஆக்டிவாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இன்ஆக்டிவில் வச்சுருக்கேன். டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோன்னு நான் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வாய்ஸில் போயிட்டு டெலகிராமில் போயிட்டு ட்ரான்ஸ்கிரிப்ட் ஆகிட்டு ஏஐ ஏஜென்ட்டில் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது நான் I can assist you with tasks like answering questions, providing information on current events, and sending emails. Just let me know what you need. ஓகே, இது இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுமான்னா தமிழ் பேசும். நான் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணியிருப்பேனாக்க இங்கிலீஷ் மட்டும் பேசுகிற மாதிரி வச்சுருப்பேன். இப்போது தமிழுமே ஓப்பன் ஏஐ வச்சு பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். உனக்கு தமிழில் என்னெல்லாம் தெரியும்? ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்கிறியா? உனக்கு தமிழில் என்னெல்லாம் தெரியும்? ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்கிறியா? ஸோ ரன் ஆகுது. ஏஐ ஏஜென்ட்டை போயிட்டு நிச்சயமாக திருக்குறள் என்பது தமிழ் மொழியின் மிக இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் டிரான்ஸ்கிரிப்ட் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். தமிழில் திருக்குறள் தமிழ் மொழியின் முக்கிய காவியமாக உள்ள ஒரு தனி படைப்பு. இதில் பல வாழ்க்கை தத்துவங்கள். ஸோ விஸ்பர் மாடல் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. அகரில் எழுத்தெல்லாம் ஆதி பகவ முதற்றே உள்ளக்கு என்கிற திருக்குறளை எடுத்துக்கிட்டா இது கடவுளின் முதன்மை மற்றும் அனைத்துக்கும் அடிப்படையாக உள்ளதை வெளிக்கின்றது. வேறு திருக்குறள்கள் அல்லது தகவல்கள் தேவையா? ஸோ இது வந்து கான்வர்சேஷனலாக இருக்காது. சின்ஸ் வந்து நீங்கள் என்ன டாஸ்க் சொல்கிறீங்களோ அதுதான் சொல்லணும். கான்வர்சேஷனலாக மாற்றோம்னா அது அடுத்த ஸ்டெப்பு. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட இது டெமோ. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கணுன்னா நான் இதெல்லாம் முதல்ல இன்ஸ்டாகிராமில் போட்டேன். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இது கைண்ட் ஆஃப் வந்து டுட்டோரியல். எப்படி ஒவ்வொரு நோடை பற்றியும் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது இங்கிலீஷ் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. தமிழ் வீடியோ நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா இந்த யூடியூப் வீடியோவை ஒரு சம்மரியாக கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பேசிக் எல்எம் செயின் பதிலாக சம்மரி செயின் கொடுத்தா கூட இதை விட கிறிஸ்பாக தந்துடும். பட் நம்மளுக்கு வந்து கிறிஸ்போ முக்கியம் இல்லை, ஐ மீன் ஷார்ட்டஸ்ட்டு ஃபார்ம் முக்கியம் இல்லை, அது புரிகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இது பாட்காஸ்ட்டாக மாத்திரம் சொன்னால பாருங்க. Highlighting the impact of dopamine on happiness and the challenges of modern life. ஸோ இதுதான் வந்து பாட்காஸ்ட்டாக மாற்றுறது. ஸோ இதை வந்து குயிக்காக சொல்கிறேன். ப்ளஸ் இப்போ வந்து சென்ட் மீ ஜிமெயில் டு சென்ட் த பர்த்டே விஷஸ் டு தி ஏஐ டூட் 12@gmail.com. ஸோ இதில் ஜிமெயில் ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் அது இப்போ ஏஐ டூடுங்கிறத வந்து கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நான் ரெஸ்பாண்ட் பேக் அதில் வந்து என்ன இமெயில் ஐடி போயிருக்கோ அதை வந்து தர சொல்லியிருந்தேன். மேபி ஆக்சுவலி இமெயிலோட அக்கௌண்ட்டே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். சம்திங் ஆமாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நியூ அப்டேட் போல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜிமெயிலில் வந்து இங்கே சைன்இன் பண்ணாலே வர மாதிரி வச்சுட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான், ஒரு விதத்தில் பழைய யூஸருக்கெலாம் அகைன் வேலை வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் இது வந்து ஜிமெயில் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜிமெயில்
ஸோ அந்த ஜிமெயிலில் வந்து மெயில் வந்திருக்குன்னு பார்த்தா வந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஏஜெண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஏஜெண்ட் வந்து டூல் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபீச்சர்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்மரி தர்றது, அப்புறம் தமிழில் பேசுகிறது, அந்த மாதிரி. இது கூட நான் ஜெப்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நோடாக போயிடலாம். ஸோ ஓகே, அதுதான் வந்து இப்போது அதுக்கு தான் இந்த யூடியூப்புக்கும் இன்ஸ்டாகிராம்லேயே நான் டெமோ போட்டுருவேன். இதில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டெலகிராம் நோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் பழைய வீடியோவே போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, பாட்ஃபாதரில் போயிட்டு நீங்கள் ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த டோக்கனை இங்கே ஆட் பண்ணணும். சிம்பிள். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்விட்சை ஆட் பண்ணி நம்மளுக்கு வர இன்புட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அது எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறோன்னாக்க, ஒன்று ஆடியோ, இன்னொன்று டெக்ஸ்ட்டு, இன்னொன்று லிங்க்கு, அதுவும் யூடியூப் லிங்க்கு. ஸோ அதை வந்து நான் ரூல்ஸை வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. ஜேசன் மெசேஜில் வந்து வாய்ஸ் வந்து ஃபைல் ஐடியாக வந்ததுனாக்க அந்த ரூட்டுக்கு போ. ரெண்டாவது வந்து ஜேசன் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக வந்ததுனாக்க செகண்ட் ரூட்டுக்கு போ. அடுத்தது வந்து இந்த 2 ரூட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யூசர் இன்புட்டை கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கிறோம். இப்போ என்னென்னா, டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து 2 வரும். நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ், லிங்க், யூடியூப் லிங்க் வருதுன்னா அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ அது என்னன்னாக்க, இப்போது டெலகிராமில் வந்து யூடியூப்பில் வந்து இந்த ரிஜெக்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த யூடியூப்னும் சில டைம் வரும், சில டைம் வந்து ஷார்டன் பண்ண லிங்க்கு கூட, யூஆர்எல் கூட வரும். அப்போயும் இது ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்கு. ஸோ இஃப் கண்டிஷன் எதுக்குனாக்க, யூஆர்எல் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜ் வந்தாலும் அதை 2ஆக பிரிக்கிறது. இப்போ நார்மல் மெசேஜ்னால் நீ இங்கே போ, எனக்கு வந்து யூஆர்எல் வந்ததுன்னா இந்த யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டர் அந்த ஃப்ளோக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆடியோவில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஆடியோ ஃபைலாக தான் வாங்கணும். ஸோ ரியல் டைமில் ஆடியோ பேசுகிறது வந்து கான்வர்சேஷனல் ஏஐ ஏஜென்ட், அது வந்து இதில் டெலகிராமில் பண்ண முடியாது. இப்போது அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம ரெக்கார்டாக மாற்றி டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே வந்து இன்புட் டேட்டாவை டவுன்லோடாக வரும், அந்த ஃபைல் ஐடியை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னாக்க, அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம ஸ்பீச் பேசியிருக்கோம் கரெக்டாக, அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றணும். இப்போது நான் தமிழில் பேசினாலும் அது டெக்ஸ்ட்டாக மாறணும், இங்கிலீஷில் பேசினாலும் அது டெக்ஸ்ட்டாக மாறணும். இதுக்கு பேர் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல். ஸோ அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ட்னு கொடுத்தாலே ரிசோர்ஸ் வந்து ஆடியோ தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ரெக்கார்டிங் 2 மெத்தட் இருக்குது. டிரான்ஸ்லேட்டர் ரெக்கார்டிங், டிரான்ஸ்கிரிப்டர் ரெக்கார்டிங். டிரான்ஸ்கிரிப்டர் ரெக்கார்டிங்கிறது ஸ்பீச்சை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. டிரான்ஸ்லேட்டர் ரெக்கார்டிங்கிறது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ஆடியோ வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குனாக்கா அது இங்கிலீஷில் வந்து ஆடியோவே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆடியோ ஃப்ரம் அ டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் தரீங்கன்னா அது ஆடியோவாக மாற்றுறது. ஸோ இதை தான் நான் அங்கே யூஸ் பண்ணியிருப்பேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்டராக மாறினதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்ட் தான் இங்கே வந்து ஜார்விஸோட ஹார்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து நான் ரொம்ப பேசிக்காக பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த டூல்ஸில் வந்து ஒரு 50 டூல் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு டாஸ்க்காக கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு நோடையும், ஒரு கூகுளோட கேலண்டர் நோடாக இருக்கட்டும், வேறு எந்த மாதிரி நோட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த நோட்ஸில் ஆட் பண்ணிட்டு ஒன்றுத்துக்கும் வந்து நீங்கள் டீட்டெயில்டு ப்ராம்ப்டிங் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். என்னென்னா, இமெயிலுக்கும் இந்த செர்பிஏபிங்கிறது ஒன்றும் இல்லை, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் இது எல்லாமே நான் வந்து இங்கே சிஸ்டம் ப்ராம்ப்ட்லேயே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நியூ டூல் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை நீங்கள் எழுதணும். அப்போ தான் ஏஐ ஏஜென்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிபிள் டைம் பார்த்துட்டோம். இதுக்கான டெமோலாம் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, 2 ரூட்டாக பிரியும். ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படியே ரெஸ்பாண்ட் பேக் பண்ணிவிட்டு ஏஐலேருந்து வர இப்போ இமெயில் சென்ட் பண்ணிச்சு, செர்பிஏபிஐலேருந்து வர அவுட்புட்டை அப்படியே எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு, இன்னொன்று வந்து ஓப்பன் ஏஐலேருந்து வர நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜும் அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்து இன்னொரு மெசேஜ் வந்து பேசிக் எல்எல்எம் செயினுக்கு போது என்னென்னா, இப்போ அவுட்புட் வந்து வந்துடும் கரெக்டாக. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லை பேசுகிறப்ப அதையே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, எல்எல்எம் செயினில் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்து அதை சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். என்னென்னா, சம்மரைஸ் த இன்புட் வித் ஹை அக்யூரேசி, என்ஷூர் கிளாரிட்டி அண்ட் கான்சைஸ்னஸ்.
ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை படிக்காமல் அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீ ஆடியோ தரப்போ கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டா அதுக்கு ஓப்பன் சேட் மாடல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதுதான் முக்கியம். நான் முன்னாடி சொன்னேன்ல, டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறது ஜென்ரேட் ஆடியோ. ஸோ ஜென்ரேட் ஆடியோனாக்க இப்போ எனக்கு வந்து வந்துடுச்சு, என்ன வந்துடுச்சு, சம்மரி மாதிரி வந்துடுச்சு. நான் அதை வந்து ஆடியோவாக மாற்றுறேன். ஸோ இது ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் விஸ்பர் மாடல் தான். அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா தமிழில் தரத்துக்கான பெஸ்ட்டு மாடல்னால் இது தான். அதில் வந்து மாடல் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாடலில் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் ஹெச்டி இருக்குது. ஹெச்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும், வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும், கலோக்கியல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாடல்ஸ் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஆடியோவை வந்து நான் ஃபைலாக வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த 4 நோடு என்னென்ன பண்ணுதுன்னு நான் வந்து ஒரு குயிக்காக சொல்லிடுறேன். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு யூடியூப் யூஆர்எல் வருது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி எடுத்துடுறோம். வெறும் யூஆர்எல் மட்டும் வரும். அந்த யூஆர்எல் என்ன பண்ணுறோன்னா, ஒரு இது 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 தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா, அந்த டிரான்ஸ்கிரிப்டாக வரப்போ அந்த ஏஎம்பி இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்ட்ரிங்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஜேசான் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து நான் கம்ப்ளீட் டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றுறேன். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 இதுக்கு அசைன் பண்ணிடுறோம். ஒன்று வந்து எதுக்கு பண்ணுறோன்னா, நார்மலாக டெக்ஸ்ட்டாக வந்துடுறது. இன்னொன்று வந்து பாட்காஸ்ட்டாக பண்ணுறது. ஸோ பாட்காஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நார்மல் டெக்ஸ்ட் பேக் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஸோ இது வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஜார்விஸ் ஆட்டோமேஷன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் வேணுமோ இது எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிட்டு அதில் ஏஐ ஏஜென்ட்டில் போய்ட்டு ப்ராம்ப்ட் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வந்து பல ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் இதில் ஆன் டாப்பில் வந்து பில்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த N8N வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே ஓரளவு எல்லா ஆட்டோமேஷனுமே வந்து பேசிக்காக பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம HTTP ரெக்வஸ்ட், வெப்புக் இதெல்லாம் நான் தனித்தனியாக பார்த்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லே. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, அதை இன்டெப்த்தாக ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.